அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெய்மினி சூத்திரத்தின் வாயிலாக ஒரு உதாரண ஜாதக விளக்கம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 2/4/1987 1:55 AM உடுமலை. ஜாதகம் இப்போ மகர லக்னம், 2ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 3இல் ராகு, சூரியன் குரு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சனி வக்ரம். இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டே கேள்வி தான். முதல் கேள்வி, வயது 37, இன்னும் திருமணம் இல்லை, அதற்கான காரணம் என்ன, எப்போது நடக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்புறம் ஜெய்மினி சூத்திரத்தில் ஆய்வு அப்படிங்கிறது மிக எளிமையானது. ஜெய்மினி சூத்திரத்தில் எப்படின்னு சொல்கிறதாகட்டும் அல்லது ஒரு கால நிர்ணயம் சார்ந்த விஷயங்களும் மிக எளிமையாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ ஜெய்மினி சூத்திரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த உபபதா லக்னம் அப்படிங்கிறது முக்கியம். இது எப்படி நம்ம பராசர முறைகளில் ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் ஜெய்மினி சூத்திரத்தில் இதை நம்ம பதா சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 12 பாவங்கள் அப்படிங்கிறது முக்கியம். இதில் நம்ம திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆய்வு செய்யும் போது உபபதா லக்னம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் குறைந்த பாகை பெற்ற கிரகம் தாரகாரகன்னு சொல்லுவோம் செவ்வாய். இந்த செவ்வாயும் இந்த உபபதா லக்னம் விழுந்திருக்கக்கூடிய மீன ராசியும் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அதே போல் A7 அப்படின்னு சொல்லக்கூடிய தாரபதா, இது உபபதா, இது A7 தாரபதா. இந்த மூன்றையும் வைத்து தான் நம்ம ஜெய்மினி சூத்திரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்யணும். முதல் விஷயம், ஜெய்மினி சூத்திரத்தில் தாமத திருமணம் அப்படின்னா விதிகளாக இருக்கும். ஒரு விதி அப்படின்னா எல்லா ஜாதகத்திற்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். திருமணத்திற்கு அப்படிங்கிறது உபபதா லக்னம் உபயராசிகளாக அமைந்து பாவகிரக தொடர்பு அப்படிங்கிறது தாமதப்படுத்தும். உபபதா உபயராசியான மீனராசியில் இருக்கு. இங்கே சூரியன் ராகு குரு பாவகிரக தொடர்பு உபபதா லக்னத்திற்கு வரும்போது அது தாமத திருமணமாகும். அதே போல் இங்கே யாரோட லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் ஏஎல்லும் யூஎல்லும் சமசப்தமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜாதகரே அதை தடை செய்து கொள்வார். கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க முடியாமல் அந்த காலகட்டத்தை தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிறத பற்றி தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த ஏஎல்லும் யூஎல்லும் சமசப்தமாக இருக்கும்போது ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் இந்த A7 தாரபதா அப்படிங்கிறது இங்கே எதோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா A8ம் A6ம் இணைஞ்சிருக்கு. 6ஆம் வீட்டினுடைய பதாவும் 8ஆம் வீட்டினுடைய பதாவும் இணைந்து A7 அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு தாமதத்தை குறிக்கிறது. செவ்வாய் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். செவ்வாய் சாதகமாகத்தான் இருக்காரு, அதனால கட்டாயம் திருமணம் உண்டு. இருந்தாலும் இங்கே A7 A6 A8ஓட இணைந்திருக்கிறதும் உபபதா லக்னம் உபயராசியாக அமைந்து பாவகிரக தொடர்பு பெறுறது அப்படிங்கிறது ஒரு தடையான விஷயங்களை சொல்கிறது. ஜெய்மினி சூத்திரத்தில் தாமத திருமணம் அப்படிங்கிறதுக்கு 3 விதிகள் தான். அதில் முதல் முக்கியமான விதி அப்படிங்கிறது இது உபயராசி பாவகிரக தொடர்பு அப்படிங்கிறது. இப்போ எப்போது நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கும் நம்ம ஜெய்மினி சூத்திரத்தில் தெளிவாக பதில் சொல்ல முடியும். அதற்கு கால நிர்ணயம் சார்ந்த விஷயங்களுக்கு ஜெய்மினி சூத்திரத்தில் 7 விதிகள் தான். இந்த 7 விதிகளை பார்த்து தசாபுக்தி அமைப்புகளை பார்த்து நம்ம கட்டாயம் திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இவருடைய 2வது கேள்வி, வேலை அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும், அடுத்ததாக எப்போது ப்ரமோஷன், ரொம்ப வருஷமாக ப்ரமோஷன் இல்லை, அடுத்த உயர்வுகள் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்வி. நம்ம அந்த வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முதலாவதாக பார்க்க வேண்டியது அதிக பாகை பெற்ற கிரகம். இந்த ஜாதகருக்கு அதிக பாகை பெற்ற கிரகம் சந்திரன் அம்சத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். ராசியில் மேஷத்தில் இருக்கார். அம்சத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் சூரியன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். அதிக பாகை பெற்ற கிரகம் சந்திரன் அம்சத்தில் சூரியன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். இவர் என்ன தொழில் செய்வார் அப்படிங்கிறத நம்ம ஜெய்மினி சூத்திரத்தில் எளிமையாக பார்க்க முடியும். இந்த நவாம்சத்தில் இணைந்த கிரகத்தினுடைய தொழில், ராசி அதிபதியினுடைய தொழில் தான் அதிகபட்சமாக இருக்கும். இப்போ சூரியன் ராகு அப்படிங்கிறது அரசாங்க தொடர்புடைய வேலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக ஏன் இவருக்கு ரொம்ப நாளாக ப்ரமோஷன் இல்லை, சம்பள உயர்வு இல்லை அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய 2வது அதிக பாகை பெற்ற கிரகமான சனி
இரண்டாம் வீட்டினுடைய பதா, 10ஆம் வீட்டினுடைய பதா, இது மூன்றையும் பார்க்கணும். முதலாவதாக இரண்டாவது அதிக பாகை பெற்ற கிரகம் அமர்த்திய காரகன்னு சொல்லுவோம். இந்த சனி 11ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கு. ஒரு லக்னாதிபதி அப்படிங்கிறது நம்ம இங்கே பராசர முறைகளுக்கு சரி. இங்கே பார்க்கும்போது சனி 11ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கார். யார் அப்படின்னா அமர்த்திய காரகன். இது இப்போ பொருளாதார சேமிப்பு இல்லை அப்படிங்கிறத காட்டுகிறது. வக்ரமாக கிரகம், அதில் பொருளாதாரம் அப்படிங்கிறது சேமிப்பு இல்லை. இப்போ எப்போது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்தா, இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது மிதுன திசை மகர புக்தி நடக்குது. எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜூலை 2024 வரைக்கும் மிதுன திசை மகர புக்தி. இது ரெண்டும் 6-8 இருக்கு. மிதுனத்திற்கு மகரம் 6-8. இப்போ இந்த தசாபுக்திகளில் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. அடுத்ததாக வரக்கூடிய மிதுன திசை தனுசு புக்தி. மிதுன திசை தனுசு புக்தி சமசப்தமமாக இருக்கு. இங்கே 10ஆம் வீட்டினுடைய பதா, இங்கே 3ஆம் வீட்டினுடைய பதா. இப்போ தசா, இந்த மிதுன தசா தனுசு புக்தியில் என்ன நடக்கும் அப்படின்னா 10ஆம் வீட்டினுடைய வேலையும் 4ஆம் வீட்டினுடைய வேலையும் 3ஆம் வீட்டினுடைய வேலையும் நடக்கும். இப்போ இவருக்கு 10ஆம் வீட்டினுடைய பதா தசா, 3ஆம் வீட்டினுடைய பதா புக்தி அப்படிங்கிறது ஒரு இடமாற்றத்தையும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. இப்போ ஜூலைக்கு அப்புறம், ஜூலை 2024க்கு அப்புறம் ஏப்ரல் 2025க்குள் கட்டாயம் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் வேலை வாய்ப்புகளும் அதிகமாகும். ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உண்டு. இப்படி நம்ம ஜெய்மினி சூத்திரத்தில் பல விஷயங்களை தெளிவாக பார்க்க முடியும். விதிகள் எல்லாமே விதிகள் தான். சூத்திரம் அப்படிங்கிறதுக்கு விதிகள், ஃபார்முலா அப்படிங்கிறது தான் பேர். அந்த மாதிரி தான் இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஆய்வு செய்யும்போது பல கோணத்தில் ஜெய்மினி சூத்திரத்தில் தெளிவாக பார்க்க முடியும். நன்றி, மகிழ்ச்சி, நற்பவி. நமது ஜெய்மினி சூத்திர வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக வரக்கூடிய 19/2/2024 துவங்க உள்ளது.